देते हो बाबा पालना साकार की। भर के जाते सब यहाँ से झोली तेरे प्यार की। आज भी देते हो बाबा पालना साकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। बच्चों के ऊपर हर पल तेरी ही छत्र छाया है। साकार कहाँ अव्यक्त कहाँ कोई ना अंतर आया है। तुमसे पाई दृष्टि हमने दृष्टि हमने शिव निराकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। आज भी देते हो बाबा पालना साकार की। साधना और शिक्षा वही है, मधुबन की हर रीत वही। सबके दिलों में पल रही है बाबा तुम्हारी प्रीत वही। तुमसे ही है जीवन में खुशियाँ सारे संसार की। आज भी देते हो बाबा पालना साकार की। आज भी देते हो बाबा पालना साकार की।
देते हो बाबा, पालना साकार की। आज भी देते हो बाबा, पालना साकार की। भर के जाते सब यहाँ से झोली तेरे प्यार की। आज भी देते हो बाबा, पालना साकार की। आज भी देते हो बाबा, पालना साकार की। बच्चों के ऊपर हर पल तेरी ही छत्र छाया है। साकार कहाँ, अव्यक्त कहाँ, कोई ना अंतर आया है। तुमसे पाई दृष्टि हमने, दृष्टि हमने, दृष्टि हमने शिव निराकार की। आज भी देते हो बाबा, पालना साकार की। आज भी देते हो बाबा, पालना साकार की। ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அனைத்து மகானாத்மாக்களுக்கு, பிராமண குழந்தைகளுக்கு இனிய அழகான காலை வணக்கம். நாம் பாப்தாதா மிலன் பாப்தாதாவின் அவ்யக்த மகா வாக்கியம் 2025-2026 ஆண்டிற்கான மகா வாக்கியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று பாபா மிலன் 6வது பாபா மிலனை பார்க்க போகிறோம். அந்த அவ்யக்த மகா வாக்கியத்தை கேட்கப் போகிறோம். அதற்கு முன் 5வது பாபா சந்திப்பில் நமக்கு அவ்யக்த பாப் தாதா அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை சற்று சாரமாக நினைவு கூறுவோமா? வாருங்கள். அவ்யக்த பாபா மிலன் 5வது 31/12/2025 அன்று பாப்தாதா நம்மை சந்தித்தார். அன்று நமக்காக சொன்ன அவ்யக்த மகா வாக்கியத்தின் தலைப்பு புத்தாண்டின் புதுமை, உறுதி மற்றும் பரிவர்த்தனை சக்தி மூலம் காரணம் மற்றும் பிரச்சனை என்ற வார்த்தைக்கு விடை கொடுத்து விட்டு நிவாரணம் மற்றும் தீர்வு சொரூபம் ஆகுங்கள். இந்த வாணியின் ரிவைஸ் தேதி 31/12/2006 அன்று. இன்று பாப்தாதா நமக்கு புது யுகம் படைப்பவராக தந்தை வந்திருந்தார். குழந்தைகளுக்கு புத்தாண்டு மற்றும் புது யுகத்திற்கான வாழ்த்துக்களை அளிக்க வந்துள்ளார். எப்படி புத்தாண்டு வந்தா மகிழ்ச்சி இருக்கும்? தானும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துகிறீர்கள் தானே? அதுபோல பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் இப்பொழுது புது யுகம் பற்றி அவ்வளவு நினைவிருக்கிறதா என்று கேட்கிறார். எப்படி புத்தாண்டு நெருங்கும் போது கண்களுக்கு எதிரில் அனுபவமாகிறது அல்லவா? அதுபோல புதுயுகத்தின் நினைவும் கூட உங்களுக்கு அவ்வளவு சமீபமாக நினைவுக்கு வருகிறதா? அதாவது உங்களுடைய சரீரமாகிய ஆடை ஒளிமயமாக பிரகாசித்துக் கொண்டிருப்பது கண்களுக்கு புலப்படுகிறதா என்று கேட்கின்றார். உங்களுடைய சரீரம், மனம், செல்வம், மக்கள்
அதுபோல எல்லா பிராப்திகளும் நிறைந்த பொக்கிஷங்களாக இருக்கிறதா என்று அந்த காட்சிகள் குழந்தைகளின் மனதில் தெள்ளத் தெளிவாக தெரிகிறதா? அனைத்தும் சிரேஷ்டமான பிராப்திகளாக இருக்கிறது அல்லவா? பாபா சொல்றாங்க, 2 காரியங்களுக்காக நீங்க இப்ப வந்திருக்கீங்க. ஒன்று பழையவற்றிற்கு விடை கொடுப்பது, அடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்கள். பழையவற்றிற்கு விடை கொடுப்பது என்றால் பழைய உலகின் பழைய சம்ஸ்காரம், பழைய சுபாவம், பழைய நடத்தை ஆகிய அனைத்திற்குமே விடை கொடுக்க வந்தீர்களா? மாயாவுக்கும் விடை கொடுக்க வந்தீர்களா? அல்லது இன்னும் மாயாவிடம் கொஞ்சம் அன்பு இருக்கிறதா? பழைய சம்ஸ்காரத்திற்கு விடை கொடுத்துவிட்டு புதையுக சம்ஸ்காரத்திற்கு, வாழ்க்கைக்கு வாழ்த்துக்களை அளிக்க தைரியம் இருக்கிறதா? தைரியம் இருக்கிறது என்பவர்கள் கை உயர்த்துங்கள். தைரியம் என்ற ஒரு அடி எடுத்து வைத்தால் தந்தை 1000 மடங்கு அடி உதவி தந்தையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தந்தையின் உதவிக்கு அதிகாரிகள். நீங்கள் மாயையானது தைரியத்தை மட்டும் அசைக்க முயற்சி செய்கின்றது. ஆனால் தைரியம் வைப்பதையும் கூடவே தனக்குள் வீணான சங்கல்பத்தையும் உற்பத்தி செய்து விடுகிறீர்கள். அதாவது, செய்துவிடுவோம் பாபா, ஆகிவிடுவோம், நடந்துவிடும் பாபா, இப்படி ஓம் ஓம் என்று கூறுவது உங்களது சங்கல்பத்தை பலவீனப்படுத்தி விடுகிறது. எப்போது தந்தை கூடவே இருக்கிறாரோ அப்போது சந்தேகம் வர முடியாது. இந்த புத்தாண்டின் புதுமை தைரியம் என்ற காலை பலப்படுத்துங்கள். அதாவது எப்படி பலப்படுத்த வேண்டும்? மாயை பயந்து நடுங்க வேண்டும். அந்த அளவிற்கு பலப்படுத்த வேண்டும். அதாவது சில சமயம் நடுங்குவது, சில சமயம் பலப்படுத்துவது என்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது உங்களது தைரியம் என்ற கால் நடுங்கக்கூடாது. உங்கள் எல்லோருடைய கடமை அல்லது தொழில் என்ன தெரியுமா? உங்களுக்கு பாபா நிறைய டைட்டில் கொடுத்திருக்கின்றேன். விஸ்வ கல்யாணி, விஸ்வ பரிவர்த்தக். அதாவது இயற்கையையே மாற்றம் செய்யக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் சுயத்தை மாற்றம் செய்ய முடியாதா என்ன? விஸ்வ பரிவர்த்தக் என்ற தொழில் முதலில் தனக்காகவும் பிராமண குடும்பத்திற்காகவும், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வாங்க தானே. இப்ப பாபாவிற்கு சமமாக நீங்கள் ஆகத்தான் வேண்டும் அல்லவா? எனவே இப்பொழுது சுய பரிவர்த்தனை செய்யுங்கள். அதுவே விஸ்வ பரிவர்த்தனையாக ஆகிவிடும். இன்று 70வது ஆண்டு முடிந்து 71, அதாவது 31/12/2006 70வது ஆண்டு கம்ப்ளீட் ஆகி 71வது ஆண்டு 12 மணிக்கு ஆரம்பமாக போது. அதை பாபா சொல்றாங்க, நமக்கு 90வது ஆண்டு நடக்குது. 91ல அடி எடுத்து வைக்க போறோம். இப்ப இந்த அறிவு அற்புதத்தை நீங்க செய்து காட்டுங்க. அதாவது சுய பரிவர்த்தனை மூலம் விஸ்வ பரிவர்த்தனை. மற்றபடி சேவை விதவிதமாக குழந்தைகள் நீங்க செய்கிறீர்கள். உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிட்டுகிறது. சரி, எதற்காக சேவை செய்கிறீர்கள் குழந்தைகள்? பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்காக. ஆனால் தந்தையை வெளிப்படுத்தும் முன்பாக சுயத்தை வெளிப்படுத்துங்கள். சிவசக்திகளே, சுய பிரத்யட்சம் அவசியம். உங்களுக்கு வெற்றி பாண்டவர்கள், விஜய பாண்டவர்கள் அப்படிங்கிற மகிமை கூட இருக்கு. உங்களுக்கு மாயா வரத்தான் செய்யும். மாயாவின் வேலை வருவது. ஆனால் உங்களுடைய வேலை வெற்றி அடைவது.
பாப்தாதா, இந்த அன்பு கடலான பாப்தாதா இந்த ஆண்டோடு உங்களுக்கு இப்படிப்பட்ட சொல்லுக்கு விடை கொடுக்க செய்ய விரும்புகிறார். 12 மணிக்கு பாபா சொல்றாங்க, 12 மணிக்கு மணி அடிப்பீங்க தானே, முடிஞ்சிருச்சுன்னு. அதாவது பழைய ஆண்டு முடிஞ்சிருச்சுன்னு மணி அடிப்பீர்கள் அல்லவா? எதற்காக? இப்ப நீங்க மாயாவிற்கு விடை கொடுக்கும் மணி அடிக்க வேண்டும். அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று பரிவர்த்தனை சக்தி, இரண்டாவது சங்கல்பத்தின் சக்தி, உறுதித்தன்மையின் சக்தி. இவற்றில் இரண்டில் தான் குறை ஏற்பட்டு விடுகிறது. அதாவது சுயத்தை மாற்றுவதில் அந்த பரிவர்த்தனை இருக்கிறது அல்லவா, அந்த சக்தியில் குறை ஏற்படுகிறது. காரணம் உறுதித்தன்மை, சங்கல்பம், எண்ணத்தின் சக்தியில் குறை ஏற்படுகிறது. இந்த குறைக்கான காரணம் என்னவென்றால் அலட்சியம், பிறகு அடுத்தவரை பார்ப்பது. பிறகு சங்கல்பம் எப்படி இருக்கிறது? ஆகிவிடும் பாபா, நடந்து விடும் பாபா, செய்து விடுவோம் பாபா, ஆகி கொண்டுதான் இருக்கிறோம் பாபா, செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். இப்படி சங்கல்பத்தின் சக்தியில் குறை இருக்கிறது. திட சங்கல்பம் கிடையாது. இப்போ ஒரு சொல்லுக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்து விட வேண்டும். அதாவது நிவாரணம் இருக்கட்டும், காரணம் முடிந்து விடட்டும், பிரச்சனை முடிந்து விடட்டும், தீர்வு சுரூபமாகிவிட வேண்டும். தன்னுடைய மேலும் கூட இருக்கும் குழுவினுடைய சூழ்நிலையின் காரணமாக இருந்தாலும் சரி, பிராமணர்களின் அகராதியிலிருந்து காரணம் நிவாரணமாகிவிட வேண்டும், பிரச்சனை தீர்வு சுரூபமாகிவிட வேண்டும். அமிர்த வேலை நீங்கள் ரூப்ரிகான் அப்படின்னா ஆன்மீக சம்பாஷணை செய்யுங்க பாபா கூட. என்னோட நீங்க ஆன்மீக சம்பாஷணை செய்யுங்க, ஆன்மீக உரையாடல் வச்சுக்கோங்க. அப்ப பரோபகாரி ஆத்மாவாக நீங்க ஆகணும். ரகம்தில் ஆத்மாவாக இருங்க. எல்லோருக்கும் உதவுங்கள், எல்லோரிடமிருந்தும் அன்பை பெறுங்கள். எப்படி ஒவ்வொரு ஆண்டிற்கும் பெயர் சூட்டி இருக்கிறோம் தானே, அதுபோல இந்த ஆண்டிற்கு பாப்தாதா சிரேஷ்ட சுப சங்கல்ப, திட சங்கல்ப, ஸ்நேகம், சகயோக சங்கல்ப ஆண்டு. இது பெயர் அல்ல, ஆனால் இப்படி பார்க்க விரும்புகிறார். எப்படிங்க? எப்படி தமிழ் வருடத்துக்கு கூட 60 ஆண்டுகள் சொல்லுவாங்க இல்லையா, அழகழகாக இருக்கும். பிரபவ ஆண்டு, விபவ ஆண்டு அப்படின்னு, ஈஸ்வரிய ஆண்டு அப்படின்னு நிறைய ஆண்டுக்கு பெயர் இருக்கும். அது போல பாபா இந்த சங்கம யுகத்துல பாபா கொடுக்கக்கூடிய அழகான ஆண்டின் பெயர். ஆனா அது பெயரா இருந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஆத்மாவா நீங்க ஆகி இருக்கணும் அப்படின்னு சிரேஷ்ட சுப சங்கல்ப, ஒரே ஒரு எண்ணம், அது சிரேஷ்டமா இருக்கும், சுபமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சங்கல்பம் திட சங்கல்பமா இருக்கணும். அந்த திட சங்கல்பம் சிநேகம் நிறைந்ததா இருக்கணும். மேலும் அது சகயோகம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்படிப்பட்ட சங்கல்ப ஆண்டு. இந்த ஒன்றே போதும் இல்லைங்களா? வேறு யாராவது தீய சக்தியின் ஆதிக்கத்தில் இருந்தால் அந்த ஆதிக்க சக்தியின் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். நம்ம அந்த ஆதிக்க சக்தியின் மீது என்ன ஆகிறோம்? வீண் எண்ணங்களை வெளிப்படுத்துறோம் இல்லையா, உதயம் ஆகுது இல்லையா, அதிலிருந்து அதுக்கு விடை கொடுத்துட்டு நம்முடைய எண்ணத்தை சுப சங்கல்பமா, திட சங்கல்பமா, அன்பினுடையதா, சகயோகம் தரக்கூடியதா பரிவர்த்தனை செய்துவிட வேண்டும். இதைத்தான் பாப்தாதா அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி அந்த முதல்ல இரக்கம் வரணும். ரகம்தில் ஆத்மா நான் அப்படின்னு. உங்களது ஜட சித்திரம் கூட இரக்கம் உள்ளதாகத்தானே இருக்கிறது. பாக்குறீங்க தானே, உங்க சித்திரம் எல்லாருக்கும் என்ன பண்ணுது? அபயஹஸ்தம். அப்ப தயை புரியுங்கள், கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். மெர்சி மெர்சி, கருணை புரி தாயே, தேவ தேவி என்று உங்களிடம் இரக்கத்தை, அன்பை வேண்டுகிறார்கள் தானே. இப்ப சித்திரமே, உங்கள் ஜட சித்திரமே கொடுக்கின்றதே.
எனவே முதலில் சதா உங்கள் மீது இரக்கப்படுங்கள், பிறகு பிராமண பரிவாரத்தினர் மீது இரக்கப்படுங்கள். யாராவது ஒருவேளை தீய சம்ஸ்காரத்திற்கு வசப்பட்டு இருந்தாலோ பலவீனமாக இருந்தாலோ அந்த சமயத்தில் அவர்கள் புரியாதவர்களாக இருப்பதால் அவர்கள் மீது கோபப்படாதீர்கள். இந்த பிராமணாத்மா அப்படி சொல்லிட்டாங்க, அந்த பிராமணாத்மா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இன்னும் அந்த சம்ஸ்காரத்தை அவங்கள இன்னும் பரிவர்த்தனை செய்யல, அதனால அப்படி இருக்காங்க. அது புரியாதவங்களா இருக்காங்க. எனவே அவர்கள் மீது நம்ம என்ன பண்றோம்? கோபப்படுறோம் இல்லையா? அதிலிருந்து சுயம் நீங்க கோபப்படாதீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சுப பாவனை, இந்த ஆத்மா சீக்கிரம் மாறிடுவாங்க அப்படின்னு சுப சங்கல்பம் வைங்க, வீணானதை மாத்திடுங்க. இப்ப கோபத்தின் குழந்தை குட்டி வம்சம், அது வம்சம் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அப்ப அதே போல உங்களுக்கு போதை இருக்கு இல்லையா? ஆன்மீக போதை இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் போதை. ஆனா தவறான போதைகள் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அது என்ன தவறான போதை? பாபா சொல்றாங்க, புத்திசாலி என்ற போதை, கடமையின் போதை. நான் தான் இல்லை பாபா இல்ல செய்யறேன், நான் தான் எல்லாமே அப்படின்னு வருது இல்லையா? அது எல்லாத்தோட ஞானம் எனக்கு நல்லா தெரியும் அப்படி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சேவையில் ஏதாவது ஒரு சிறந்த பாத்திரத்தின் போதை, சேவை செய்யும் போது இந்த சேவை நான் நல்லா சிறப்பா செய்வேன், இந்த சேவை எனக்கு நல்லா வரும், அப்படி அந்த மாதிரி சிறந்த பாத்திரத்தின் போதை, இவையெல்லாம் இந்த போதையில் தவறான போதை. இவை கூட ஆவேசம் பாபா சொல்றாங்க. புத்தாண்டில் வாயை இனிப்பாக்கி வாழ்த்துக்கள் அளிக்கிறார்கள் தானே? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிப்பு பரிமாறி மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறாங்க. அது போல இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் கோபம் என்னும் கசப்பை காட்டாமல் முகத்தை மலரச் செய்து விடுகிறீர்கள். சதா உங்களுடைய முகம் ஆன்மீக அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும். எப்ப மலர்ந்திருக்கும்? உள்ளுக்குள்ள கோபம்ங்கிற வஸ்துல இல்லாம இருந்தால் மட்டும்தான் முகம் எப்படி இருக்கும்? அன்பு நிறைந்ததாக. அகம் மலர்ந்தால் தானே முகம் மலரும். இப்ப எப்போதும் பாபாவுடன் ரூப்ரிகன் செய்யுங்கள். பாபா கிட்ட எப்பவுமே சம்பாஷணை வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ உறுதிதான் வெற்றிக்கான சாவி. எனவே சாவி எல்லோரிடமும் இருக்கிறதா? பாபா கேட்கிறாங்க. ஏன்னா வெற்றிக்கான சாவியே உங்களுடைய திட சங்கல்பம் தான். இப்ப எல்லோரிடமும் இருக்கிறது அல்லவா? இருக்கிறது, இருக்கிறது பாபா, இருக்கிறது தான். ஆனால் வேண்டிய சமயத்தில் காணாமல் போய்விடுகிறது. ஏதாவது வச்சுட்டு மறந்துட்டு தேடுவோம் தானே, சமயத்துக்கு கிடைக்கிறது இல்லை, சமயத்துக்கு கிடைக்கிறதுலன்னு சொல்லுவோம் தானே. அதே போலதான் பாபா உங்ககிட்ட உறுதி இருக்கு சாவி, ஆனா சமயத்துக்கு என்ன பண்ண மாட்டீங்க? அதை பயன்படுத்த மாட்டீங்க. புத்தாண்டில் புதுமை செய்யத்தான் வேண்டும். இப்ப சுயத்திற்கும் சகயோகிகளாக இருப்பவர்களிடமும் பரிவர்த்தனை வேண்டும். புதிய மாற்றம் கொண்டு வர வேண்டும். சுயத்துக்கும் மாற்றம் செய்யணும், மேலும் பரிவாரத்துக்கும் நன்மை செய்யணும், சகயோகியாக ஆகணும். இந்த ரெண்டையுமே செய்துட்டு வரணும். இதுதான் புதுமைத்தன்மை. இப்ப மேரா பாபா என்று சொன்னால் அதிகாரித்தான். அப்ப வரக்கு காரணம், அந்த மாதிரி புதுமைத்தன்மை கொண்டு வரக்கு ஒரே ஒரு சொல், மேரா பாபா. அப்ப ஸ்ரீமத் படி நடப்பதற்கும் அதிகாரி, மேலும் சர்வ பிராப்திகளுக்கும் அதிகாரி. பாபா சொல்றாரு கேட்கிறேன், பாபா சொல்றாரு கேட்கிறேன். பரிவாரம் பாபா மூலமா, பரிவாரத்தின் மூலமா பாபா சொல்றாங்க கேட்கிறேன். ஹாஞ்சி பாபா, அதுக்கு மேல ஒண்ணு இல்லை இல்லை தானே. ஹே மாஸ்டர் சுகக்கர்த்தா, குழந்தைகள் துக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். உங்களை எல்லாரும் என்ன பண்றாங்க? சுகம் தரும் வள்ளலே, சுகசுரூப ஆத்மாவே வாங்க அப்படின்னு உங்க ஜடசித்திரத்தை பார்த்து அழைக்கிறாங்க தானே. அப்ப துக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் மீது நீங்க என்ன செய்யணும்? இரக்கம் காட்டுங்கள். உங்களுக்கான சேவையிலேயே, உங்களுக்கான கால அட்டவணையிலேயே மூழ்கி விட்டீர்களா இல்லையா? இது ஒரு அதி முக்கியமான கருத்து, நோட் பண்ணி வைக்கணும். என்னது?
பாபா என்னை அமிர்த வேளையில என்ன சொல்றாரு? முரளி கேட்கணும், ஞான சிந்தனை செய்யணும், கர்மயோகியா இருக்கணும், சாட் வைக்க சொல்றாரு, மாலை அமிர்த வேலை செய்யணும், பாபாவை அறிமுகப்படுத்தணும், லௌகிக் அவுலௌகிக் கர்ம கணக்க முடிக்கணும், நைட்டு பாபாவுக்கு குட் நைட் சொல்லி சாட் வைக்கணும், மீண்டும் மீண்டும் வட்டிக்கு போகணும், மதுபனுக்கு போகணும், சென்டருக்கு போகணும், முரளி கேட்கணும், எவ்வளவு விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே இருக்கிறீங்களா? இப்ப நீங்களும் நிமித்தம் தானே. பாபா எப்படி இந்த உலகத்தை மாத்த வந்திருக்கலாம்? பாபாவுக்கு வலது கரம் தானே நம்ம. அப்ப இறக்கப்படணும் இல்லையா? மற்ற ஆத்மாக்கள் உங்களை அழைக்கிறாங்க தானே. அவங்களுடைய துக்கத்தை நீங்க போக்கணும் தானே. அதற்கு நிமித்த கருவிங்கிற அந்த இது இருக்கா? அந்த உணர்வு. இப்ப யாரெல்லாம் மேரா பாபா என்று சொன்னார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் எல்லாமே நிமித்தமானவர்கள் தான். பாபா என்ன சொல்றாங்க? இப்ப மேரா பாபா அப்படின்னு சொன்னா எல்லாம் கை தூக்கி இருப்போம் இல்லையா? நம்ம தூக்கிட்டோம் தானே. கை தூக்கிட்டீங்க இல்லையா? உளமாற மேரா பாபா சொல்லியாச்சு இல்லையா? அப்ப பாபாவுக்கு நாம உதவியாளர்கள், நிமித்தமாகிவிட்டோம். ஆகவே பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றுங்கள். கோவில்ல எவ்வளவு சித்திரத்துக்கு முன்னாடி வணங்கி பாவனையோட கண்ணீர் மல்க வெல்றாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? சுகம் கொடுக்கணும், ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும். இப்ப நம்ம நிமித்தமான ஆத்மாக்கள் அவங்களுக்காக மனதின் மூலமாக சுப வைப்ரேஷன் தரணும். அதனால பாபா சொல்றாங்க, இந்த புத்தாண்டுல நீங்க ஒருவருக்கு ஒருவர் இனிப்பு வழங்கி கொள்கிறீங்க தானே. அது போல பக்தர்களினோட ஆசை நிறைவேற்றும் இந்த அன்பளிப்பு கொடுங்க. இப்ப பிராமண பரிவாரத்துல ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனப்பூர்வமான அன்பு மற்றும் சகயோகம் என்ற அன்பின் அன்பளிப்பு கொடுங்க. இதே போல பக்தர்களுக்கும் அன்பளிப்பு, சுப ஆசையை, அவரோட விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்க. மேலும் பரிவாரத்துல கூட பிராமண ஆத்மா ஒவ்வொருவருக்கும் மனப்பூர்வமான அன்பு மற்றும் சகயோகம் என்ற அன்பளிப்பு கொடுங்க. உங்களிடம் அன்பு மற்றும் சகயோகம் என்ற ஸ்டாக் இருக்குதா? கொடுக்கணும், ஆனா ஸ்டாக் இருந்தாதான் கொடுக்க முடியும் இல்லையா? அப்ப இப்போது நீங்க வள்ளல் ஆகுங்க. நம்மெல்லாம் யாரு? வள்ளலுடைய குழந்தைகள். அப்ப ஸ்டாக் சேமிப்பு மட்டும் இருந்தால் போதுமா? சேமிப்பதோடு அதை கொடுக்க கொடுக்க வள்ளலும் ஆகுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஜோன் எல்லாம் நீங்க வர்றீங்க. அப்ப பாபா ஓகே அப்படின்னு போடுங்க. நீ நிறைய எழுத வேண்டாம். இங்க யாரும் படிக்கவும் முடியாது, படிக்கிறதுக்கு இங்க நேரமும் கிடையாது. அதனால அத்தனையும் எழுத வேண்டாம். இப்ப நான் சொன்னது ஓகே இல்லைன்னா நாட் ஓகே. நாட் ஓகேன்னு கூட போட வேண்டாம். ஓக்கு கேக்கும் நடுவுல ஒரு கோடு போட்டீங்கன்னா இன்னும் எனக்கு டைம் கொடுங்க பாபான்னு அர்த்தம். இப்படி பாபா சொல்றாங்க, ஓகே ஆர் நாட் ஓகே. அடுத்து பாபா சேவை நிமித்தமா டெல்லி, ஆக்ரா அவங்ககிட்ட பேசுறாங்க. பாபா திட்டம் சுருக்கமாக இருக்கணும், அதிக அக்கறை வெற்றியும் நீங்க தர வேண்டும், நல்லா பிளான் செய்யுங்க, சுருக்கமான திட்டங்கள் வெற்றி மூர்த்தியாக இருக்கவும் வேண்டும்னு சொல்றாங்க. அடுத்து சிந்தி குரூப்பை பாப் தாதா சந்திக்கிறாங்க. நீங்க ஆதி ரத்தினங்கள், மம்மா பிரம்மா பாபாவோ சிந்தியில உங்களை எல்லாம் ஆதி ரத்தினங்களை அவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க இல்லையா? பாதியில ஸ்தாபனை செய்யறது சிந்துவில் தானே உண்டானது, அங்கதானே பாபா வந்தாங்க. அதனால உங்களுடைய சிறப்பு நிறைய யுகலா தம்பதியரா வர்றாங்க. அதனால நீங்க ஒரே ஒரு வழி ஏக்மத்துல இருக்கிறீங்க, அதனால ஒற்றுமை இருக்கும் தானே அப்படின்னு பாபா சொல்றாங்க. அடுத்து தாதா ராம், தாதா ரத்னச்சந்த் அவங்களையெல்லாம் பாபா அந்த குழு அவங்கெல்லாம் எவ்வளவு பாபாவுக்கு பொருள் மூலமா உதவி செஞ்சு பிராப்தியை பெற்றிருக்கிறாங்க. ஜான்கி தாதி கூட ஆம்பாபான்னு சொல்றாங்க. ராம் சாவித்ரி மனப்பூர்வமாக சேவையில நிமித்தமாக இருந்தாங்க. அடுத்து வெளிநாட்டு குழந்தைகளிடம் ரிட்ரீட், அதை பத்தி பாபா சொல்றாங்க. அடுத்தது டீச்சர் பத்தி, டீச்சர்களுக்கும் பாபா சொல்றாங்க, இந்த ஆண்டு இந்த குழந்தை கோபப்படவே இல்லைன்னு எழுதி அனுப்பணும், இப்படி நல்ல புருஷார்த்தம் செய்யுங்க, பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. கோபத்தை விட்டுடுங்க, நல்லது. அடுத்து டபுள் ஃபாரினர்ஸ் பாப் தாதா அவர்கள் சந்திக்கிறார்கள். வெளிநாட்டினர் ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டிருக்காங்க, மேலும் விருத்தியடைந்து கொண்டும் இருக்காங்க. இரக்கத்துடன் ஆத்மாக்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்கள்.
எவ்வளோ லவ்லி பச்சு. இப்ப சேவையில் உற்சாகம் இருக்கிறது, சேவையிலும் முன்னேறி கொண்டே இருக்காங்க. இப்ப பாரதம் வெளிநாடு இரு சாராரும் சிலர் குப்தமா தீவிர புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை கொஞ்ச காலம் செஞ்சா போதுமா என்ன? வெகு காலம் செய்ய வேண்டும். இடையிடையே சற்று தீவிரம் குறைந்து விட்டால் வெகு காலம் என்பது துண்டிக்கப்பட்டு விடும். இப்ப வெகு காலத்திற்கு கவனம் கொடுக்க வேண்டும். பாப்தாதா நீண்ட கால பிராப்தி பெறணும்னா நீண்ட காலம் முயற்சி செய்யணும். இல்லைன்னா வெகு காலத்திற்கு கவனமா இருப்பவர்கள் வெகு காலம் வெற்றியாளர்களா இருப்பாங்க. ஆனா வெகு காலம் அப்படி செய்யும் போது அரைக்கல்பம் முழுமையாக ராஜ்யத்திற்கு அதிகாரி ஆவாங்க. ஆனா பாதி பாகம் முக்கால் பாகம் என்றால் உங்களுடைய ராஜ்ய பதவியும் அது போல ஆயிடும். எனவே அட்டென்ஷன் கொடுங்க. ஆனா டபுள் ஃபாரினர்ஸ்ல அட்டென்ஷனும் இருக்கு, அட்டென்ஷன்ல சில சமயம் டென்ஷனும் இடையிடையே வந்துருது. பாபா தந்தையின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் நீங்க மேடைக்கு வந்துடுவாங்க, சரிதானே? நல்லது, வாழ்த்துக்கள். அடுத்து பாபா அகில உலக இளைஞர் குழுக்களை சந்திக்கிறாரு. இன்டர்நேஷனல் யூத் குரூப்பை பார்க்குறாங்க. இப்போ இளைஞர் குழு என்றாலே செயலில் காட்டுபவர்கள். செயலில் என்ன காட்டுவாங்க? காரணத்தை சொல்ல மாட்டாங்க, நிவாரணத்தின் சொரூபமா இருப்பாங்க. வெகு காலம் தீவிரமான சமாதான சொரூபமாக விட வேண்டும். காரணம் வரும், ஆனால் பறந்துடணும். பரிஸ்தா தானே நீங்க இளைஞர்கள்? பரிஸ்தா இப்ப பரிஸ்தாவாகவே இருக்கட்டும், பரிஸ்தாவாகவே தெரியட்டும். உங்க நடத்தை எப்படி இருக்கணும்? பரிஸ்தாவினுடைய நடத்தை எப்படி இருக்கும்? பறக்கும் கலை. பரிஸ்தா பறந்துட்டு தான் இருக்கும், நடக்குமா? ஓடுமா? இல்லை. பரிஸ்தாவின் சேவையை பறப்பதுதான் பறக்கும் கலை. இப்ப மேலே பறப்பவர்களாக இருங்க, கீழே அல்ல. இப்ப பாபாவின் ஆசைகளை பூர்த்தி செய்யணும். வெளிநாட்டிலும் பாரதத்திலும் இணைந்து சேவை செய்வோம். இப்படிப்பட்ட சங்கல்பம் இளைஞர்கள் கிட்ட இருக்கு. நாங்க பாபாவுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்றாங்க. இப்ப பிளான் தயாரிப்போம்னு சொல்றாங்க. நன்று, அச்சா. அடுத்து பாபா நமக்கு அப்பியாசம் தந்தாங்க. 1 செகண்ட் சாந்தி தான், 1 செகண்ட் சொர்க்கம். இப்போ உங்களுடைய மனசு சொன்னபடி கேட்டு பரந்தாமம் செல்லுச்சா? இப்படி நீங்க மனதிற்கு மாலிக்காக ஆகணும். இப்படி முழு நாளுமே இந்த அப்பியாசம் இடையிடையே நீங்க செய்யணும். அது 1 நிமிடமா இருக்கலாம், 5 நிமிடமா இருக்கலாம், 10 நிமிடமா கூட இருக்கலாம், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. இப்ப மனதின் ஏகாகிரதா தன்னையும் வாயு மண்டலத்தையும் சக்திசாலி ஆக்குகிறது. நல்லது. அடுத்து பாபா சொல்றாங்க, 63 ஜென்ம பாவங்கள் நிறைந்தவர்களாகத்தானே வந்தீங்க பாபா கிட்ட. ஆனால் பாப்தாதா உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தார் தானே. இப்ப நம்பிக்கை தீபங்கள்னு புரிஞ்சு உங்களை பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களாக ஆக்கிட்டாரு. அப்ப நீங்க பாபா கிட்ட வரும்போது பாவம் நிறைஞ்ச ஆத்மாவா இருந்த உங்களை பாபா வெறுத்தாரா என்ன? உங்களை வெறுக்கவில்லை, மனமுடைந்து விடவில்லை. எனவே கலைப்படைய கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் பாபா அன்பின் கடலாக இருந்தாரு. அன்பு அன்பு அன்பை மட்டுமே அளித்தார். அது போலவே நீங்களும் இந்த ஆண்டு யார்கிட்டையும் நெகட்டிவ் பார்க்காமல் பாசிட்டிவா பாருங்க. நெகட்டிவை பார்த்தாலும் பாசிட்டிவா பரிவர்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சேவை செய்யணும், சரியா? அதனால சமயத்தை இந்த ஆண்டு சமீபத்தில் கொண்டு வரவே வேண்டும், கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். கீழே விழுந்துவிட்ட தீய ஆதிக்கத்திற்குள்ளாகிவிட்ட ஆத்மாக்களுக்கு தன்னுடைய உதவியை கொடுத்து மேலே தூக்கி விடுங்கள். எல்லோரும் எழுந்து பரப்பீர்கள். சமீபமா ஒரு இதுல பார்க்கும்போது ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சிருந்தாங்க. இப்ப எல்லா குழந்தைகளும் ஓடுறாங்க. ஒரு குழந்தை தடுக்கி விழுந்துருச்சு. அப்ப முன்னால ஓடிட்டு இருக்கிற குழந்தை என்ன செய்துதான், அந்த குழந்தை மறுபடியும் திரும்ப ரிட்டர்ன் போய் அந்த குழந்தைய எழுப்பிக்க வச்சு தட்டி விட்டுட்டு கை கோத்து கூடவே கூட்டிட்டு ஓடிச்சான். அந்த குழந்தைக்கு நம்ம ஓட்டப்பந்தயத்துல கலந்துருக்கிறோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும், அவங்க அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கல. இந்த குழந்தை அந்த குழந்தையும் எழுப்பி அதை ஆசுவாசப்படுத்தி கை கோர்த்து ஸ்பீடா போனாங்க.
அது போலத்தான் நாம கூட நாம மட்டும் ஆன்மீக முன்னேற்றம் செஞ்சா பத்தாது, கூட இருக்கிற ஆத்மாக்களுக்கும் அன்பு கொடுத்து சகயோகம் கொடுத்து தூக்கி விட்டு நம்ம எழுந்து பறக்க வேணும். இப்ப எல்லோருடைய பார்வையிலும் எங்கு பார்த்தாலும் பரிஸ்தாக்கள் சுற்றி கொண்டிருப்பதாகவே பின்னாடி காண்பாங்க. இப்ப இந்த சாட்சாத்காரம் கட்டாயம் நடக்கும். அனைவரையும் பரிஸ்தாவாக பாருங்கள். பிராமண குழந்தைகள் அனைவரையுமே இப்ப பிராமணர்ல இருந்து நம்ம என்ன ஆகணும்? பரிஸ்தா. பரிஸ்தாவா அனைவரையும் பாருங்கள். இன்னாரு இன்னாருன்னு சொல்லி பார்ப்பதை விட அனைவரும் பரிஸ்தா, அனைவரும் பரிஸ்தா. இது எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? பரிஸ்தான்னு சொல்லும் போது நமக்கு அவங்க மேல எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு வீண் சங்கல்பமும் வரல தானே. எல்லாம் இப்ப இருக்கக்கூடியது மாறக்கூடியது. அவங்க முயற்சி செஞ்சு முன்னேற்றமாயி பரிஸ்தாவாக ஆகி இருப்பாங்க தானே. நாமும் கூட இப்ப இருக்கக்கூடிய முயற்சியிலிருந்து இன்னும் முன்னேற்றமாய் பரிஸ்தாவாக ஆகியிருப்போம் தானே. அப்ப அந்த ஆக இருக்கக்கூடிய அந்த பரிஸ்தா ஸ்டேஜை எல்லாருமே பார்த்தா நல்லா இருக்கும் தானே. பாபா சொல்றாங்க, அடுத்து பாண்டவர்களை பாபா பார்க்கிறாரு. பாண்டவர்கள் என்றாலே உங்கள் புகழ் கூட என்ன விசேஷமானதாக இருக்கிறது. பாண்டவர்களுக்கு கூட புகழ் பாடப்படுகிறது. என்னவென்று? பாண்டவர்கள் துணையாக இருப்பவர்கள். பக்தியில காட்டப்பட்டிருக்கு. இப்ப பாண்டவர்கள் சக்திகளை மைதானத்தில் காட்டியிருக்கிறாங்க, சக்திகளை மைதானத்துல காட்டியிருக்காங்க. பாண்டவர்கள் துணை இருப்பதாக காட்டியிருப்பாங்க. இப்ப உதவி செய்பவர்கள் சக்திகளுக்கு மற்றும் துணையாக இருப்பவர்கள் தந்தையுடன் வசிப்பவர்கள், மேலும் எல்லோருக்கும் உதவி செய்பவர்கள். சரியா? பாண்டவர்கள்னாலே விஜய பவ, பாண்டவர்கள் விஜய ரத்தினங்கள். இது பாபா ரமேஷ் சகோதரர் சந்தித்து அவருடைய ஹெல்த்தை பத்தி கேட்கிறாரு. கோலக் சகோதரர் சந்திக்கிறாரு. அடுத்து களைப்படையாத ஆத்மா நீங்க, பிரச்சனைகள் வரும் போகும், ஆனா களைப்படையாம செய்யக்கூடிய செய்வாத்தாரின்னு சொல்றாரு. அடுத்து 2026 டு 2006 டு 2007 12 மணி இந்த சமயமாகுது. அனைவருக்கும் பாப்தாதா அவர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, இறுதியா பறந்து கொண்டே இருங்கள், மற்றவர்களையும் பறக்கும்படியும் செய்து கொண்டே இருங்கள். எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரவர்களுடைய மனதில் உள்ள அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வள்ளலின் குழந்தைகளாக, மாஸ்டர் வள்ளலாகி சுகம், சாந்தி, அன்பு, ஆசிகள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே முக்திக்கான ஆஸ்தியையும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. விடை கொடுப்பது மற்றும் வாழ்த்துக்களுடன் சங்கமத்தின் விசேஷ அன்பு நினைவுகள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இதுதான் பாப்தாதாவினுடைய 5வது சந்திப்பிற்கான சாராம்சம். புத்தாண்டில் பழையவற்றிற்கு விடை கொடுக்க வேண்டும். புது யுகத்தை அழகாக எதிர்பார்த்து நாம் அந்த தூய சரீர ஆடையில் ஜொலித்துக் கொண்டிருப்பதை சமீபமாக இருப்பதாக அனுபவம் ஆக வேண்டும் என்று பாப்தாதா நமக்காக இவ்வளவு அழகான அவ்வியக்த மகா வாக்கியத்தை தந்திருந்தார். இப்பொழுது நாம் அவ்வியக்த பாபா மிலன் 6 கேட்கப் போகிறோம். खुशियाँ सारे संसार की आज भी देते हो बाबा।
சாந்தி. பதினெட்டு 1/2026 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் தேதி 18/1/2012 மதுபன். தலைப்பு: சேவைகள் செய்வது மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் சகயோகியாக இருந்து வாயு மண்டலத்தில் தீவிர முயற்சியில் அலையை பரப்புங்கள். மனதை வென்று ஆத்மாக்களுக்கு மனதால் சேவை செய்யுங்கள். இன்று விசேஷமாக அன்பு நிறைந்த நன்னாளாகும். நாலாபுறமும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அன்பு சொரூபத்தின் மூலமாக சந்திப்பை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அன்பு சொரூபமாகி அன்பில் மூழ்கி இருக்கின்றீர்கள். இன்று அமிர்த வேளையில் இருந்து நாலாபுறமும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அமிர்த வேளைக்கு முன்னதாகவே அன்பு சொரூபத்தில் உள்ளத்தின் அன்பு முத்துக்களின் மாலையாகி எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அநேக விதமான வெவ்வேறு விதமான மனதின் பாவனைகளை பாபாவின் முன்பாக வர்ணனை செய்து கொண்டு இருந்தார்கள். நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள், குழந்தைகளின் அன்பு எவ்வளவு உயர்வானது என்று நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பாவனைகளின் மூலமாக பாப்தாதாவின் முன்பாக தனது உள்ளத்தின் விசேஷங்களை சொல்லிக் கொண்டும் இருந்தார்கள். கண்களின் மூலமாக, வாய் மூலமாக தனது பாவனையை தெளிவுபடுத்தி கொண்டு இருந்தார்கள். பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் அன்பான பாவனையை பார்த்து அன்பில் மூழ்கிவிட்டார். மேலும் மனதில் ஆஹா, குழந்தைகளே ஆஹா என பாடவும் பாடுகிறார். குழந்தைகள் வாயிலிருந்தும் ஆஹா பாபா ஆஹா என்ற பாடலும் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது. பாப்தாதா நாலாபுறமும் இருக்கக்கூடிய குழந்தைகளின் அன்பின் பாவனையை பார்த்து குழந்தைகளின் அன்பில் மூழ்கி இருந்தார். மற்றும் உளமாற இந்த ஒரு வார்த்தை வெளிப்பட்டது, ஆஹா குழந்தைகளே ஆஹா. குழந்தைகளின் வாயில் இருந்து ஆஹா ஆஹா என்ற பாடல் காதில் விழுந்து கொண்டிருந்தது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து குழந்தைகளின் அன்பில் மூழ்கி இருந்தார். குழந்தைகள் பாபாவின் அன்பில் மூழ்கி இருந்தார்கள். இன்றைய தினம் பாபா குழந்தைகளை குழந்தையில் இருந்து அதிகாரியாக ஆக்குவதற்காக திருஷ்டி வழங்கிக் கொண்டு இருந்தார். இன்றைய தினம் குழந்தைகளுடைய ராஜ்ய திலகத்தின் தினம். இன்றைய நாள் பாப்தாதா சுயம் ஃபரிஸ்தா ரூபத்தில் இருந்து கொண்டு குழந்தைகளை உலக சேவைக்காக நிமித்தமாக ஆக்கியிருந்தார். சுயம் முதுகெலும்பாக ஆகிவிட்டு குழந்தைகளை உலக மேடையில் பிரத்யட்சமாக ஆக்கியிருக்கின்றார். மேலும் பாப்தாதா இப்பொழுது குழந்தைகளின் சேவையை பார்த்து என்ன பொறுப்பு கொடுத்திருந்தாரோ அதனுடைய ரிசல்ட்டை பார்த்து குழந்தைகளையும் பார்த்து மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றார். உள்ளத்திலிருந்து வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாப்தாதா பார்த்தார், இப்பொழுதும் கூட பாபா மூலமாக கொடுக்கப்பட்ட உலக சேவாதாரி என்ற வரதானம் ஒவ்வொரு குழந்தையையும் மிகுந்த அன்பு மற்றும் உளமாற செய்திருக்கின்றார்கள், செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். ரிசல்ட் கூட பாப்தாதா பார்த்தார், ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் ஈடுபாடு இருக்கின்றது. மேரா பாபா, எனது பாபாவின் உள்ளத்தில் அன்பு இருக்கின்றது.
ஆகா எனது குழந்தைகளே, ஆகா! தற்போதைய நேரத்தில் அதிகமான மெஜாரிட்டி சிறிய பெரிய சென்டரில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளிடமும் ஊக்கம் இருக்கின்றது. இப்பொழுது வேக வேகமாக நாலாபுறமும் பாபாவை பிரத்யட்சப்படுத்தியே ஆக வேண்டும். இந்த ஊக்கம் உற்சாகத்தை பாப்தாதா சுற்றி வந்து பார்த்தார். சிறிய பெரிய சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சேவையின் ஊக்கம் மிக மிக நன்றாக இருக்கின்றது. மேலும் எதிர்காலத்தில் கூட நன்றாகவே இருக்கும். பாப்தாதா இன்றைய அன்பான தினத்தில் நாலாபுறமும் இருக்கக்கூடிய உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தன்னுடைய திருஷ்டியின் மூலமாக, உள்ளத்தின் மூலமாக அன்பு மற்றும் சேவைக்கு கைமாறாக உள்ளத்தின் அன்பு மற்றும் அன்பு நினைவுகள் கோடி கோடி மடங்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது நேரத்திற்கு ஏற்ப என்ன ஊக்கம் இருக்கின்றதோ பாபாவை பிரத்யட்சப்படுத்தியே தீர வேண்டும். அது மெதுமெதுவாக ஆத்மாக்களின் உள்ளத்தில் கூட வர ஆரம்பித்திருக்கின்றது. புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரம்மா குமாரிகள் ஏதோ அடைந்திருக்கின்றார்கள். மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. முதலில் நினைத்தார்கள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று. தெரியவில்லை. இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று தெரியவில்லை என்று. இப்பொழுது இந்த அளவு வந்திருக்கின்றார்கள். நல்ல காரியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மால் செய்ய இயலாத காரியத்தை பிரம்மா குமாரிகள் ஒன்று கூடி செய்து வெற்றியை அடைகின்றார்கள். எனவே இன்று பாப்தாதா முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மற்றும் நாலாபுறமும் எங்கெங்கோ கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து குழந்தைகளுக்குமே உள்ளத்தின் சிநேகத்தை விசேஷமாக கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது வரக்கூடிய காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? சேவைக்கான வாழ்த்துக்கள் பாப்தாதா கொடுத்து விட்டார். இப்பொழுது பாப்தாதா இதைத்தான் விரும்புகின்றார். என்னவென்றால், இப்பொழுது ஒவ்வொரு குழந்தைக்குமே இந்த ஊக்கம், உற்சாகம், திடமான நம்பிக்கை, தீவிர முயற்சி செய்தே ஆக வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும். இப்பொழுது பாபாவிற்கு சமமாக ஃபரிஸ்தா ஆகியே தீர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அனைவருக்குமே பாபாவுடன் ரிட்டர்ன் ஜேர்னி திரும்ப வேண்டும். அதாவது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். பாப் சமான் ஃபரிஸ்தா ஆகியே தீர வேண்டும். ஏனென்றால் அனைவருமே உறுதி கொடுத்திருக்கின்றீர்கள். சேர்ந்தே செல்வோம், சேர்ந்தே ராஜ்யம் செய்வோம். பிரம்மா பாபா கூட ஃபரிஸ்தா ஆகிவிட்டார். சேர்ந்து எப்படி செல்ல முடியும்? பிரம்மா பாபா வாழ்க்கையில் ஃபரிஸ்தா நிலையின் சொரூபத்தை வெளிப்படுத்தி காட்டினார். எவ்வளவு பொறுப்புகள் இருந்தது! அனைவரையுமே யோகியாக்கியே தீர வேண்டும். ஆனால் இவ்வளவு பொறுப்புகள் இருந்தும் கூட அனைவருமே பார்த்தோம், விடுபட்ட நிலையில் அன்பானவராக இருந்தார். சதா கவலையற்ற மகாராஜாவாக இருந்தார். கவலையே இல்லை. அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் கூட இப்பொழுது பாபாவிற்கு சமமாக கவலையற்ற மகாராஜா, ஃபரிஸ்தா ஆகியே தீர வேண்டும். இந்த திட சங்கல்பம் இருக்கின்றதா? ஆகியே தீர வேண்டும் அல்லது ஆகிவிடுவோம் என்று நினைக்கின்றீர்களா? இப்பொழுது பாப்தாதா பார்த்தார், நேரத்தின் அனுசாரமாக எவ்வளவு சேவையில் ஊக்கம், உற்சாகம் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றதோ அதே அளவு இப்பொழுது தீவிரமான முயற்சியாளராக தானும் ஆக வேண்டும், பிறரையும் ஆக்க வேண்டும். சம்பன்னம் ஆக வேண்டும், சம்பன்னம் ஆக்க வேண்டும். இந்த கருத்தை கருத்தில் வைத்துக்கொண்டு இப்பொழுது தானும் கூட ஊக்கம், உற்சாகத்தில் இருக்க வேண்டும். வாயு மண்டலத்தில் கூட ஊக்கம், உற்சாகம் பிறருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். அனைவரும் சகயோகி ஆகி இப்பொழுது வாயு மண்டலத்தில் தீவிரமான முயற்சியின் அலைகளை பரப்புங்கள். எப்படி ஒருவருக்கொருவர் சேவைக்கான ஊக்கத்தை வாயு மண்டலத்தில் பரப்பி இருக்கின்றீர்களோ
அதே போன்று இப்பொழுது பாப் தாதா இதைத்தான் குழந்தைகளிடம் சுபமான ஆசை வைக்கின்றார். இந்த அலைகள் வாயு மண்டலத்தில் பரப்புங்கள். பாப் தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் இப்பொழுதும் கூட முயற்சி இருக்கின்றது. தீவிரமான முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு குழந்தைகளிடமும் பாப் தாதா இந்த ஒரு ஆசை வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் பாபாவின் ஆசையின் நட்சத்திரமாக ஆக வேண்டும். யார் நினைக்கின்றார்கள் பாபாவின் நட்சத்திரமாக இருந்து ஆகிவிடுவேன், ஊக்கத்தை வாயுமண்டலத்தின் பரப்புவேன் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். பாப் தாதா கைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். பாப் தாதா பெரும்பான்மையான குழந்தைகள் கை உயர்த்தினார்கள். பின்னால் இருப்பவர்கள் தெரியவில்லை. ஆனால் முன்னால் இருப்பவர்களின் கைகள் தெரிய வருகிறது. இப்பொழுது பின்னால் இருப்பவர்களும் கை உயர்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. பாப் தாதா பார்த்தால் விசேஷமாக மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஊக்கம், உற்சாகம் வந்தது என்றால் அந்த காரியம் சாகார ரூபத்தில் நன்றாக நடந்துவிடும். எனவே பாப் தாதா இந்த முறை அன்பான தினத்தன்று இந்த ஹோம்வொர்க் கொடுக்கின்றார். அது என்ன ஹோம்வொர்க்? இதன் தொடர்ச்சியை நாம் நாளை கேட்போம். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.